ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று மார்கழி 2ஆம் நாள். மார்கழி மாதத்திற்கு நிறைய பெயர் உண்டு. சாப மாதம், கார்முக மாதம், தனுர் மாதம். சூரியன் மார்கழி மாதத்தில் தனுசு ராசிக்கு செல்வதால் மார்கழிக்கு தனுர் மாதம் என்ற பெயர் நிலைத்தது. இந்த தனுர் மாதத்தைத்தான் ஆண்டாள் நோன்பு நோட்க சிறந்த மாதமாக தேர்வு செய்கிறாள். இந்த திருப்பாவை 2வது பாடலில் நோன்பு நோட்கும் போது எதையெதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தெளிவாக வலியுறுத்துகிறாள். எந்த ஒரு செயலை செய்தாலும் டூ நாட் என்று விதிகளை வகுக்கிறோம் அல்லவா? அதைப்போல ஆண்டாளும் மார்கழி நோன்பிற்கு உண்டான விதிகளை வகுக்கிறாள். அனுக்காரத்தை ஆண்டாள் கடைபிடிக்கிறாள் என்று உரையாடல்கள் சொல்வார்கள். அனுக்காரம், காரம் என்றால் காரியம், செயல்கள். அனுக்காரம் என்றால் முன்னர் செய்தது போலவே காரியங்களை செய்தல். இது ஆண்டாள் தானாக தான் தோன்றித்தனமாக எதையும் செய்யவில்லை. முன்னோர்கள் ஆயர்பாடியில் எப்படி நோன்பு நோற்றார்களோ அந்த வழியிலேயே தானும் நோன்பை நோட்கின்றாள். 2வது பாடல். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பாற்கடலுள் பையத் துயின்ற பரமநடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதனச் செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். வையத்து வாழ்வீர்கள். இந்த வையத்தில் உலகத்தில் வாழ்கின்ற மக்களே என நம்மை போன்ற மக்களை விழித்து கூறுகிறாள். நாமும் நம்முடைய நோன்பிற்கு தேவையான காரியங்களை செய்வோம் என்று நோன்பின் விதிகளை கூறுகிறாள். இதெல்லாம் செய்ய தகுந்தன, இதெல்லாம் செய்ய தகாதன என பட்டியலிடுகிறாள் நம் ஆண்டாள். பாற்கடலுள் பைய துயின்ற பரமநடிப்பாடி. பாற்கடலுள் பைய மெதுவாக அமைதியாக தூங்குகின்ற பரமன், அதாவது மேம்பட்டவனாகிய கண்ணனின் திருவடிகளை பாடுவோம் என்கிறாள். பைய துயின்ற, அதாவது மெதுவாக துயின்ற என்கிறாள் ஆண்டாள். பைய துயின்ற என்றால் எந்த விதமான கவலையுமின்றி தூங்குதல். பரந்தாமனுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. பைய துயில் கொள்கிறான். கவலையில்லாமல் தூங்க வேண்டுமே தவிர சிந்தனை இல்லாமல் தூங்கக்கூடாது. தூங்கும்போது சிந்தனை இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக காலை 4 மணிக்கு எழும்ப வேண்டுமே என்ற கவலையோடே தூங்கினால் காலை 4 மணிக்கு கண்டிப்பாக எழும்ப முடியாது. 4 மணிக்கு எழும்ப வேண்டும் என்ற சிந்தனையோடு தூங்கினால் கண்டிப்பாக காலை 4 மணிக்கு எழும்பிவிடலாம். ஆக கவலை கூடாது, சிந்தனை வேண்டும் என்கிறாள் ஆண்டாள். அடுத்ததாக நெய், பால் போன்ற புற உடலுக்கு சத்துகள் தருவனவற்றை இந்த ஒரு மாதத்திற்கு தவிர்த்து விடுவோம். ஆன்மாவிற்கு உண்டான சத்துக்களை சேர்ப்போம். இதையே நமது திருவள்ளுவரும் செவிக்குணவில்லாத போழ்தே சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்கிறார். அடுத்து நாட்காலை, அதாவது அதிகாலையில் நீராட வேண்டும். கண்களுக்கு மையிட்டு கூந்தலில் பூ வைத்து நம்மை நாம் அலங்கரிப்பதில் நேரத்தை போக்கிக் கொள்ள வேண்டாம். அதனால்தான் மார்கழி மாதங்களில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் வைப்பதில்லை. இறைவனுக்காக நோன்பு நோக்கின்ற காலத்தில் மாதத்தில் தன்னுடைய புற உடலை அலங்காரம் செய்து கொள்ளும் எந்த ஒரு நிகழ்வும் வேண்டாம் என்கிறாள் ஆண்டாள். செய்யக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்ததை நாம் செய்யக்கூடாது. தீய சொற்களை இந்த நோன்பு காலங்களில் பேசக்கூடாது. தீய சொற்கள் என்றால் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லும் தீயனவற்றை செய்யக்கூடாது. அடுத்து ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி தம்மால் முடிந்த அளவு பிறருக்கு தானம் செய்ய வேண்டும். இதன் மூலம் ஆண்டாளின் பொது நல நோக்கு தெளிவாக தெரிகிறது. நாம் உண்டு, நம் பிழைப்பு உண்டு என்ற எண்ணமே இந்த கலிகாலத்தில் மேலோங்கியிருக்க தானம் செய்தல் மனிதனின் தலையாய கடமை என்பதை மிக அழகாக விளக்குகிறாள். உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். உய்யும் வழியை எண்ணி மகிழ்ச்சியோடு நோன்பு நோட்போம். ஜீவனம் என்றால் சாதாரண வாழ்க்கை. உஜ்ஜீவனம் என்றால் உய்யும் வழியை கொண்ட சிறந்த வாழ்க்கை.
அத்தகைய உஜ்ஜீவனமாகிய சிறந்த வாழ்க்கையை அடைய நோன்பு நோக்குமாறு நம்மை பணிக்கிறாள் ஆண்டாள். ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிக அவசியம். வாயை கட்டினால் மனம் கட்டுப்படும். மனம் கட்டுப்பட்டால் கடவுளை அடைவது எளிது. அதனால்தான் நோன்பின் போது நெய் பால் தவிர்த்து, தீய சொற்களை செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதை கடமையாக்குகிறாள் ஆண்டாள். இந்த பாடலில் 107வது திருப்பதியான திருப்பாற்கடல் குறித்தும் ஆண்டாள் பாடுகிறாள். 3வது பாடலை நாளை பார்ப்போமா? ஆண்டாள் திருவடிகளே சரணம்.